செவ்வாய்க்கிழமை பூஜை பண்றதுக்காக திங்கட்கிழமையே சாமி ரூம் ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணியாச்சு. சாமி படத்தெல்லாம் எடுத்து பன்னீர் ஜவாது போட்டு தொடச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் பூஜை பாத்திரமா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணாதீங்க. முன்னாலே எல்லா வேலையும் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா மறுநாள் சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு விட்டாச்சு. சாமிக்கெல்லாம் அப்படியே குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு முருகருக்கும் அழகா பட்டெல்லாம் வச்சு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு அழகனையும் அழகா ரெடி பண்ணியாச்சு. டியூஸ்டே மார்னிங் எழுந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு சாமிக்கு புது பூலாம் போட்டுட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க 6 வாரம் முடிஞ்சிருச்சு இன்னும் எதுக்கு வெற்றிலை தீபம்லாம் போடுறீங்கன்னு. நான் இந்த 6 வாரம் 9 வாரம்லாம் கணக்கு எடுத்து நான் எதுக்காக இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி என்னோட கந்தனுக்கு தெரியும் எதுக்காகன்னு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்பிக்கையா செய்யறோமோ அது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எனக்கு முருகன் மேல நம்பிக்கை இருக்கு. செவ்வாய்க்கிழமை கூட பிரதோஷமும் வந்தனால சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு குட்டீஸ்மே ஸ்கூல்ல கிளம்பிட்டாங்க. சாமிக்கு அபிஷேகத்துக்காக அபிஷேக பொருள்லாம் வாங்க போலான்னு கடைக்கு போனா அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி அங்க ஒரு வீடியோவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பேக்லாம் பண்ணிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு நாங்க எங்க போறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.